சத்தியத்துக்கு முன்னாடி அசத்திய செயலிழந்து தான் போகும். அவன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சரி. நாளைக்கு அவங்க அரண்மனையில நம்மள கேட்டா நாம அதுக்கு என்ன பதில் சொல்றது? நாம அவங்க மார்க்கத்தையும் ஏத்துக்கல, நஜாஷியோட மார்க்கத்தையும் ஏத்துக்கலையே. நமக்கு அல்லாஹ் கத்துக் கொடுத்ததை சொல்வோம், இறை தூதர் சொல்லிக் கொடுத்ததை சொல்வோம். அதால விளைவு என்ன வேணாலும் இருக்கட்டும். பொய்யும் சொல்ல மாட்டோம், சாதகமும் திருச்சும் பேச மாட்டோம். உங்க முன்னோர்களோட மார்க்கத்தை விட்டுட்டு புதுசா ஒரு மார்க்கத்தை உருவாக்குனீங்களா? அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. அது எங்களோட மார்க்கமும் இவங்களோட மார்க்கமும் இல்லையாமே. சொல்றோம்னா, நாங்க அறியாம காலத்துல சிலைகளை அப்படிப்பட்டு வந்துட்டு இருந்தோம். விபச்சாரம் செஞ்சோம், இறந்த மிருகங்களை சாப்பிட்டு இருந்தோம், உறவுகளை முறிச்சு வாழ்ந்தோம், பலவீனர்களோட உரிமையை பறிச்சோம். அல்லாஹ் அவனோட தூதர் அனுப்புற வரைக்கும் இதே நிலைமை தான் இருந்தது. அவரு தான் எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறத புரிய வச்சாரு. அவர் உண்மையையும் அமானுதத்தையும் நன்மையையும் எங்க கிட்ட கொண்டு வந்தாரு. அவர் எங்களை அந்த ஒரே இறைவன் மேல நம்பிக்கைக்குள்ள அழைச்சாரு. அந்த ஒரே இறைவனுக்கு அடிப்படையை எங்களை ஒன்றிணைச்சாரு. எங்க தலைவர்களும் முன்னோர்களும் அறியாம காரணமா காலங்காலமா வணங்கி கொண்டிருந்த சிலைகளை இனிமே வணங்கக்கூடாதுன்னு எங்களை தடுத்தாரு. அவர் எங்களுக்கு உண்மையை மட்டும் பேச கட்டளையிட்டு இருக்காரு. அமானிதத்தை பேண சொல்றாரு.